அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணினுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிடுவோம். இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து இதனுடைய ஆரம் 12 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் 12 சென்டிமீட்டர் அப்படி எழுதிக்கிடுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த மையத்தில் இருந்து ஒரு நாண் 3√7 தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாண் வரையப்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த நாணினுடைய நீளம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த மையத்திற்கு இதுக்குள்ள இந்த உயரம் நமக்கு நீளம் 3√7 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த மையத்தில் இருந்து இந்த நாணினுடைய இந்த பக்கத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சோம்னா இது ஆரம், இது 12னா இதுவும் 12 சென்டிமீட்டர் தான். இப்போ பிதாகரஸ் தேற்றத்தின்படி இதனுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கேட்டிருக்கிறது இதனுடைய முழு உயரம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே ஒரு எக்ஸு 2x என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த முக்கோணத்தை வச்சு, இந்த செங்கோண முக்கோணத்தை வச்சு கர்ணத்தின் வர்க்கமானது, இது ஓண்டு எடுத்துக்கிடுவோம், இது ஏண்டு எடுத்துக்கிடுவோம், இதை பீண்டு எடுத்துக்கிடுவோம். கர்ணத்தின் வர்க்கமானது OA² = மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ OB² கூட்டல் AB². இந்த AB² எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். OB² 3√7 அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கோல் ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க. AB² x². இந்த OA² மதிப்பு நமக்கு OA கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 12². இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடுவோமா? 3 பெருக்குனீங்கன்னா 9, √7 பெருக்குனீங்கன்னா வெறும் 7 கிடைக்கும். கூட்டல் x². இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 144 கிடைக்கும். நம்ம x² தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பக்கம் வச்சுக்கிடுவோம். ஆப்போசிட்டில் 144 இருக்குது. 9ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னாக்கி 63. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே வரும்போது மைனஸில் வரும். அப்போ 144லேருந்து 63 கழிச்சிங்கன்னா 81 கிடைக்கும். 81 9² எழுதலாம். அப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயரையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா எக்ஸினுடைய மதிப்பு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆப்ஷனை பார்த்து அப்படியே நம்ம எழுதிடக்கூடாது. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதனுடைய பகுதியை நம்ம அப்போ 2x கண்டுபிடிக்கணும். அப்போ 2 கொண்டு நம்ம பெருக்கணும்னா 2x = 2 பெருக்கல் 9 பெருக்கணும்னா 18 சென்டிமீட்டர். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி டி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.